ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, பணம் இருப்பவன் மட்டும்தான் இங்கு சிங்கம் என்று நினைக்கிறாயா? உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். காட்டுக்கு ராஜா சிங்கம், அதுவே வேட்டைக்கு ராஜா சிறுத்தை. மாறுபடுகிறதல்லவா தங்கமே? அதுபோல மாறுபடும். உன்னுடைய திறமைக்கு நிச்சயமாகவே நீ செய்யும் முயற்சியில் வெற்றி பெற்று எவன் ஒருவன் பணக்காரன், அதன் மூலமாக அவன் உன்னை கேவலப்படுத்தினானோ அதைவிட உன்னால் நிச்சயமாகவே மென்மேலும் வளர முடியும். அடுத்தவன் ராஜாவாக இருந்தால் உனக்கென்ன? அடுத்தவனுடைய வாழ்க்கையை நீ பார்க்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்யலாம் என்பதை மட்டும் யோசி. நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்வில் உன்னால் அனைத்து காரியங்களையும் சாதிக்க முடியும். யார் ராஜா, யார் மந்திரி, யார் என்று நிச்சயமாகவே சீக்கிரமாகவே இவ்வுலகத்திற்கு நீ கொண்டு வந்து விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாகவே நான் நிறைந்து உள்ளேன். நான் சகலங்களையும் தருவதற்காகத்தான் இங்கு காத்தும் கிடக்கிறேன். உன் வாழ்வில் பல மாற்றங்களும் பல விதமான சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். ஆனால் அது எதையுமே இழந்து விடாதே. ஒவ்வொரு சந்தர்ப்பமும் கிடைக்கும் பொழுது உனக்கு தகுந்தது போல மாற்றிக்கொள். உன் எதிர்காலமானது மிக மிக சுவாரஸ்யமானது, பல திருப்பங்கள் நிறைந்தது. இப்பொழுது நடக்கும் எந்த ஒரு காரியத்தையும் வைத்து உன் வாழ்க்கையை நீ தீர்மானித்து சோர்ந்து போய் விடாதே. உன்னுடைய அனைத்துமாகவே நான் இருப்பேன். நல்வழி நடத்துவேன். உனக்கு முன்னும் பின்னும் நான் நிழலாக சுற்றிக்கொண்டே இருப்பேன். நான் புண்ணியமே செய்யவில்லையோ, அதனால்தான் இப்படி இருக்கிறேனோ என்று நினைக்காதே. புண்ணியம் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, அதற்கு நேரம் வரும் பொழுது அனைத்தையுமே அனுபவிப்பீர்கள். இப்பொழுது உன் கர்மவினை உன்னை வாட்டி வதைக்கிறது. சீக்கிரமாக உன் வாழ்வில் நீ எடுத்து வைத்திருக்கும் புதிய விஷயத்தில் நல்லதொரு மாற்றத்தை காண்பாய். பல பேர் உன்னை கேலி கிண்டல்கள் அவமானங்கள், இவளெல்லாம் எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்று எல்லாம் இருக்கும். நான் தான் சொல்லிவிட்டேனே, சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் வேட்டைக்கு சிறுத்தை மட்டுமே ராஜா. அதனால் எல்லா விஷயத்திலும் நாம் இருக்க முடியாவிட்டாலும் நமக்கு பிடித்த விஷயத்தில் நாம் ராஜாவாக இருப்போம். துணிந்து போராடு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துணிந்து நின்று செயல்படு. எவ்வளவுதான் உன் வாழ்வில் கஷ்டங்கள் வந்தாலும் அது அனைத்தையும் கடக்க பழகிக்கொள். நீ எந்தளவு உன்னை நீ ஊக்குவித்து கொள்கிறாயோ அந்தளவு உன்னால் வாழ்வில் ஜெயிக்க முடியும். அடுத்தவர்களிடம் என்றுமே பாசத்தையும் உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான அறிவுரையையும் அதாவது ஆறுதல் வார்த்தையையும் தேடவே தேடாதே. உனக்குள் அனைத்தும் கிடக்கிறது. உனக்கு நீயே ஆறுதலாக இரு. நீயே பாதுகாப்பாக இரு. உன்னை மீறி இவ்வுலகில் உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. புரிகிறதா? நான் சொன்னால் நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் செய்வேன். நான் பலமுறை சொல்லிவிட்டேன் நல்லது செய்ய போகிறேன் என்று. இப்பொழுதும் சொல்கிறேன், உன் வாழ்வில் உனக்கான நல்லதை செய்யத்தான் போகிறேன். நீ அதை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். பொறுத்திரு. அனைத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.